ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களை நம்ம எப்படி கையாளலாம் அப்படிங்க சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நான் அந்த நெகட்டிவ் எண்ணங்களை நெகட்டிவ் தாட்ஸை போக்குறதுக்காக ஒரு 5 டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இது நான் ரெகுலராக நான் லைஃப்பில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ஒரு 5 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை என்ன செய்யணும், பண்ணணும். இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், கொஞ்சம் தனிமையாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள்ளே தோணும். அப்படி இருக்கிற நேரத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்சது என்ன விஷயமோ அதை நீங்கள் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், எனக்கு ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன செய்வேன்னா, அந்த மாதிரி நான் சும்மா இருக்கிற டைமில் ஏதாவது ஒரு ட்ராயிங் பண்ணுவேன், அந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சில பேர் என்ன சொல்கிறதுனா, நல்லா பாட்டு பாடுவாங்க, இல்லைன்னா பார்த்துக்கோங்க நல்லா என்ன ஓவியம் வரைவாங்க, அப்புறம் நல்லா கோலம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை ஈடுபடுத்திக்கிடணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை என்ன செய்யலாம்னா நீங்கள் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, செகண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லா ஃப்ரெண்டு அந்த மாதிரி, இல்லை நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஃபோன் பேசினா அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்களா, அவங்க ஒரே புலம்பல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளை நினைக்கிறவங்க கிட்ட நம்ம ஃபோன் பண்ண வேண்டாம். அப்படி இல்லாமல் நம்ம ஃபோன் பண்ணால் நமக்கு இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை மாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லையா. நம்ம பேசினா எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சாதாரணம் அப்படி சொல்லி நம்மளை பாசிட்டிவாக கொண்டு வர்றவங்கள்ட்ட தான் நம்ம எப்பவும் பேசணும். ரெண்டாவது விஷயம், சரிங்களா, நம்மளை மோட்டிவேட் பண்ணுறவங்களாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பர்சன்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். அப்படி பேசும்போது என்ன நமக்கு அவங்ககிட்ட பேசி முடித்தோடனே நமக்கு கொஞ்சம் என்ன செய்யும், ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்கும். சரி, நம்ம தான் இப்படி இருக்கோம். ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி நிறைய பாசிட்டிவாக ஒருத்தவங்க நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நமக்கு நம்மளோட எண்ணங்கள் என்ன செய்யணும், பாசிட்டிவாக மாறும். நெகட்டிவாக நம்மக்கிட்ட பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்மளை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் என்ன சொல்கிறது, நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் தோண்டும் போது என்ன செய்யலாம், டக்குன்னு ஏதாவது யூடியூப் சேனலில் பார்த்தோமா, ஏதாவது ஒரு டிஷ் பண்ணோமா, ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை என்ன செய்யணும், அதில் எங்கேஜாக வச்சுக்கிடணும். மூணாவது, ஓகேங்களா, என்ன செய்யணும், ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும், நம்மளை பிஸியாக வச்சுக்கணும், எங்கேஜாக வச்சுக்கணும். சரி, நம்ம சும்மா இருந்தால் தானே நமக்கு ஏதாவது ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்கும், மற்றவங்க மட்டும் நல்லா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நமக்கு ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா, அடுத்து மூணாவது விஷயம் நீங்கள் என்னென்னா, நம்மளெல்லாம் குக்கிங்கில் ஏதாவது புதுசாக ஏதாவது டிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டே நம்ம அதில் இருக்கும்போது நல்லா வருதோ இல்லையோ, டேஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ, ஆனால் ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம அந்த ஒர்க்கில் என்ன செஞ்சோம், அப்படியே பிஸி ஆகிடுவோம், எங்கேஜ் ஆகிடுவோம். ஸோ நம்மளோட எண்ணங்கள் என்ன செய்யணும், தேவையில்லாத எண்ணங்களை பற்றி என்ன செய்யணும், யோசிக்காது. அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நமக்கு பிடிச்சதை பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். நாலாவது பார்த்திங்க அப்படின்னா, யாருக்கு இப்போ நிறைய பேர் செடி வளர்க்குறது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். நிறைய பேர்த்துக்கு பெட் அனிமல் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா, செடி வளர்க்கலாம். செடி வளர்க்கும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம அந்த செடியை பார்த்து ஃபஸ்ட் நாள் அப்படி கொஞ்சம் விதை போட்டு வச்சோமா, அடுத்த நாள் கொஞ்சம் வளரும் போது நம்ம ஊனி வச்ச விதை வளர்ந்துருச்சே அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் என்ன செய்வோம், பாசிட்டிவாக தோண ஆரம்பிக்கும். அப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அப்புறம் டெய்லி அது ஒரு வேலையாகவே நம்ம கொண்டு போயிடுவோமா. அப்போது சரி, காலைன்னு இன்றைக்கி போய் செடிக்கு தண்ணி ஊற்றணும், இன்றைக்கி அப்புறம் போய் இன்றைக்கி பூ பூத்துருச்சா, இன்றைக்கி மொட்டு வந்துருச்சா அப்படி சொல்லிட்டு நம்மளோட எண்ணங்கள் என்னமாகும் அப்படின்னா, அதை பற்றி யோசனை பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் என்ன செய்ய நமக்கு உள்ளே வராது. ஸோ இந்த மாதிரி செடி வளர்க்குறதுல, அப்புறம் பூச்செடி வளர்க்குறதுல, ரோஸ் பூ அந்த மாதிரி வளர்க்குறதுல நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம், நம்மளோட மைண்டை அப்படி என்ன செய்யலாம், டைவெர்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செடி வளர்த்து பாருங்கள், அதோட பேசுங்க. என்ன சொல்கிறது, நிறைய இடத்துல பார்த்துக்கிங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, செடி காய்க்காமல் பூக்காமல் இருந்தால் அதுக்கிட்ட போய் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி பேசணும். அப்படி பேசும்போது அது கண்டிப்பாக நம்ம சொல்கிறது கேட்கும், பூக்கும், காய் காக்கும் அப்படி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எங்கள் வீட்டில் சப்போட்டா மரம் ரொம்ப நாளாக காய்க்காமே இருந்துச்சு. பூ பூத்துட்டு இருந்ததும், ஆனால் காய்க்காது. என்ன பூ பூக்கும் அப்புறம் விழுந்துடும் அப்படின்னு. அப்போது நாங்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனல் பார்க்கும்போது தான் அந்த மாதிரி பேசினா அது நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படி சொல்லி நான் பார்த்தேன். அப்போ நான் போயிட்டு அதுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இந்த வருஷமும் நீங்கள்
பூக்கலை பூத்து காய்க்கலை அப்படி சொன்னேன்னா நாங்கள் உங்களை எடுத்துடுவோம், அதனால் பார்த்துக்கோங்க, நீங்கள் நல்ல ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு செடிக்கும், எங்கள் தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு செடிக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு பேர் வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு நான் சொல்லுவேன். அப்போ அதுக்கிட்ட போய் நான் அப்படி சொல்லுவேன், செடிக்கிட்ட போய் நான் சொல்லுவேன், பேசணுன்னா அது கண்டிப்பாக அடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுன்னா அடுத்து எங்களுக்கு காய் வந்துச்சு. ஃபஸ்ட்டு காய் அப்படிங்கிறதுனால மொத காய் வந்ததுனால அது கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக இல்லாமல் அப்படி இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணோம், டெய்லி என்னோடய கவனத்தில் என்ன சொன்னால் நமக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு அப்போ அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும் இல்லையா. அந்த மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களை வந்து இந்த மாதிரி செடி வளர்க்குறதுல என்ன செய்யலாம், டைவெர்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செடி வளர்த்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை என்ன செய்யலாம் பண்ணலாம். ட்ராயிங் வரையலாம், இல்லை படம் வரையலாம், அதாவது இந்த ஓவியம் முருகர் படம் அந்த மாதிரி எதாவது பண்ணலாம். அடுத்து 2வது பார்த்திங்கன்னா குக்கிங்கில் புதுசாக எதாவது டிஷ் பண்ணி நம்ம என்ன செஞ்சலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து 3வது பார்த்திங்க அப்படின்னா செடி கொடி அந்த மாதிரிட்டெல்லாம் செய்யலாம், பேசலாம், செடி வளர்க்கலாம், அந்த மாதிரி டைம் என்ன செய்யலாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்துருந்தேன். அடுத்து என்ன சொன்னேன், நமக்கு பிடித்த நபர் இல்லை நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்கக்கிட்ட பேசினா நமக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறவங்கக்கிட்ட நம்ம என்ன செய்யலாம்னா பேசலாம். ஸோ அந்த மாதிரி சொன்னேன். 5வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து என்ன இப்போ நிறைய பேர் சீரியல் பார்ப்பாங்க, அந்த மாதிரி சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சீரியல் பார்க்க வேண்டாம் நான் சொல்லலை, எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சீரியல் பார்க்குறப்போ அதுலேயும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம், சண்டை, ஃபேமிலி அந்த மாதிரி தானே போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சீரீஸ் பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கிலீஷ் சீரீஸும் பார்க்கலாம், நீங்கள் தமிழ் சீரீஸும் பார்க்கலாம். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக என்ன சீரீஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்குட் கேம் அப்படி சொல்லிட்டு ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப என்ன சொல்ல நம்ம நல்லா யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன ஆகும், அவங்க என்ன ஆவாங்க, இன்றைக்கி இவங்க இருப்பாங்களா அப்படி சொல்லிட்டு அந்த கேம் நல்லாயிருக்கும். அந்த சீரீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா சீரீஸ் பார்க்கலாம். இங்கிலீஷில் நிறைய சீரீஸ் இருக்குது, நல்லா பார்க்கலாம். ஸோ அதில் நம்ம டைம் கொஞ்சம் என்ன செய்யலாம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து நமக்கு சீரீஸ் போயிட்டுருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக தமிழில் என்ன சீரீஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா LBWன்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் சீரீஸ் போயிட்டுருக்கு. அதுவும் நல்லாயிருக்கும், பாருங்கள். தேர்ஸ்டே அது ரிலீஸ் ஆகும், அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி சீரீஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெசார்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரெசார்ட் அப்படிங்கிற சீரீஸும் என்ன செய்ய நல்லா இருக்குது. அது வந்து ஒரு ரெசார்ட், ஸோ அது பேர்லேயே உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி குக்கிங் டைம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி இது வந்து நான் உங்களுக்கு சொன்ன ஒரு 5 டிப்ஸ். இந்த மாதிரி நம்மளை என்ன செய்யணும், ஒவ்வொரு இதுலேயும் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன செய்ய நெகட்டிவ் எண்ணங்கள் வராது. அப்படியே நீங்கள் இதெல்லாம் டைவெர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் என்ன செய்யலாம், சாமி கும்பிடலாம், யோகா மாதிரி ப்ரீத் இன் பண்ணி அவுட் பண்ணி விடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தில் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், அதில் வந்து நம்மளை என்ன பண்ணி ஈடுபடுத்திக்கணும். அந்த மாதிரி சொன்ன மாதிரி ட்ராயிங் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணால். ஸோ இந்த டைமில் வந்து இந்த மாதிரி குக்கிங் பண்ணணுமா, முடிஞ்சிச்சா, அடுத்து செடிக்கு தண்ணி ஊற்றுறமா, முடிஞ்சிச்சா, அடுத்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு நமக்கு அடுத்தடுத்து நமக்கு யோசிக்க தோணும்போது நமக்கு மற்ற தேவையில்லாத எண்ணங்கள் நமக்கு வராது. ஸோ மற்றவங்கள பற்றி யோசித்துக்கிட்டு நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்களை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த 5 டிப்ஸ் இதாங்க. உங்களுக்கு இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் இது வந்து நான் வரைஞ்ச 2 ட்ராயிங், என்னோடய ஹாபிஸ் வந்து இந்த மாதிரி ட்ராயிங் வரைகிறது தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டேலண்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட திறமை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை என்ன வெளிக்கொண்டு வரலாம். ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணி நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் என் லைஃப்பில் யூஸ் பண்ணுற இந்த 5 டிப்ஸ் அவ்வளோதாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், நம்ம எதிர்மறை எண்ணங்களை கையாளுறதுக்கு
எனக்கு தெரிஞ்ச இந்த 5 டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப நெருங்கி, அதாவது நம்ம நல்ல நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அம்மா அப்பா யாராக கூட இருக்கலாம், அவங்ககிட்ட பேசினா நமக்கு ரிலீஃப் ஆகுங்கிறவங்ககிட்ட பேசலாம். 2வது செடி வளர்க்கலாம். 3வது விதவிதமாக டிஷ் கண்டுபிடிச்சி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சீரீஸ் பார்க்கலாம். அப்புறம் நம்மளை எங்கேயாவது எங்கேஜாக பிஸியாக வச்சுக்கிறது. ஸோ இதுதான் என்னுடைய 5 டிப்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.